ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி இப்படியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்படியே தெரிஞ்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மந்த்லி சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு லைவ் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மந்த் நவம்பர் நாங்க வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் மெயில் அனுப்பியிருக்கோம், ரிவர்ட் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதை செக் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்டா நம்ம நாளைக்கே வந்து ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம போன வீடியோ வந்து ஜிவி ப்ரோவோட கொலாபரேஷன்ல போட்டிருந்தோம். ஸோ அதுல வந்து ஒரு கமெண்ட், நம்ம உமன்ஸ் டீமுக்கும் மென்ஸ் டீமுக்கும் ஈக்குவல் சேலரி கிடைக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். அதுல ஒருத்தர் சொன்னாரு, ப்ரோ 2024 ஜனவரில இருந்து 25 ஜனவரி வரைக்கும் உமன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா 10 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இதே மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 27 மேட்ச் ஆடி இருக்காங்க. அப்ப வந்து 10 மேட்ச் எங்க இருக்கு, 27 மேட்ச் எங்க இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்குல்ல ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ நீங்க வந்து ஈக்குவல் சேலரி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இது வந்து ஆக்சுவலி அவர் கேட்ட கேள்வியில ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே அவர் தப்பு. அது எக்ஸாக்ட் ஸ்டாட்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இவர் சொன்ன அதே டைம் பீரியட்ல இந்தியா உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா 12 T20 9 ODI ஒரு டெஸ்ட் ஆடி இருக்காங்க. அதாவது வந்து ஒரு 22 மேட்ச் ஆடி இருக்காங்க. இதே மென்ஸ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 27 T20 3 ODI 15 டெஸ்ட் ஆடி இருக்காங்க. அதாவது 45 மேட்ச் ஆடி இருக்காங்க. சரிங்களா? இதுவே 2025ல பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்ல வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்கு அப்படின்றதுனால 23 ஓடி ஆடி இருக்காங்க. அப்புறம் வந்து 5 T20 ஆடி இருக்காங்க. மென்ஸ் கிரிக்கெட் இந்த டைம் பீரியட்ல இதுக்கப்புறம் வரப்போற இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து 22 T20 14 ஓடிஐ 9 டெஸ்ட் வந்து ஆடுறதுக்காக வந்து பிளான் இருக்கு. அதாவது அகைன் போன வருஷம் மாதிரி 45 இன்டர்நேஷனல் மேட்சஸ் சோஃபார். சரிங்களா? இன் டோட்டல் போன வருஷம் மாதிரியே தான். சரிங்களா? அப்ப நீங்க வந்து கேட்கலாம், ப்ரோ அப்படி பார்த்தா கூட வந்து 2 மடங்கு அதிக மேட்சஸ் ஆடி இருக்காங்களா ப்ரோ? உமன்ஸ் டீம் வந்து 22 ஆடி இருக்காங்க, மென்ஸ் டீம் 45 ஆடி இருக்காங்கன்றப்போ ட்வைஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க லாஜிக் கரெக்ட். உங்க லாஜிக் படியே நான் வரேன். 2 தடவை தானே அதிகமா இருக்காங்க, 2 மடங்கு தான் எக்ஸ்ட்ரா ஆடிருக்காங்க. அப்படின்னா வந்து 7 crores ஒரு ஈக்குவலன்ட் சேலரி இருக்குல்ல டாப் டயர் பிளேயருக்கு. அப்ப அட்லீஸ்ட் 3.5 crores ஆச்சும் கிடைக்கணும்ல. இங்க 50 lakhs தானே வந்து வச்சிருக்கீங்க சேலரி. அதான் நாங்க கேக்குறோம். அது வந்து A+ கேட்டகரியா இருந்தாலும் உமன்ஸ் டீம்ல A+ கேட்டகரி இல்ல, அது கூட விட்டுருங்க. அப்ப நீங்க A கேட்டகரியில இருக்க சேலரி ஆச்சு நீங்க கொடுக்கணும்ல, அதுல பாதியாச்சும் கொடுக்கணும்ல. 2.5 அப்படின்னா 5 2.5 ஆச்சு கிடைக்கும். 2.5 ஆச்சு கிடைக்கணும். சோ உங்க லாஜிக் படியும் அது வந்து மேத் இஸ் நாட் மேத்திங் ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சோம். அண்ட் ODI மேட்சஸ்மே பாத்தீங்கன்னா மென்ஸ் டீம் வந்து லாஸ்ட் இயர் 3 ODI மேட்சஸ் தான் விளையாடி இருக்காங்க. விமன்ஸ் டீம் வந்து அதர் ஹேண்ட் வந்து 9 ODI மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இந்த வியூவர்ஷிப்ன்றது முன்னாடி நம்ம இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி வரைக்குமே கம்மியா தான் இருந்துச்சு உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு. இந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நம்ம நிறைய மேட்சஸ் எதிர்பார்க்கலாம். மென்ஸ் டீம் ஆஸ் யூஷுவல் அவங்க வியூவர்ஷிப் நிறைய இருக்கனால இந்த பைலேட்டரல் சீரிஸ், நார்மலா டெஸ்ட் டூர், T20 டூர் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கோம். நம்ம விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் அது மாதிரி வரும் ஃபியூச்சர்ல அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமா, நீ ஆக்சுவலி வியூவர்ஷிப்னு சொல்றப்ப நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் ஃபைனல்ஸ் நடந்துச்சுல இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல 185 மில்லியன் வியூஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கான். ஓவரால் வியூஸ் இந்த என்டையர் மேட்சுக்கு. இது வந்து ஆஸ் ஈக்குவல் டு 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். சரிங்களா? அந்த இந்தியா மேட்ச் இருந்துச்சுல, அதுவும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான், அதுவும் ஈக்குவல். அது மட்டும் இல்லாம IPL 2025 ஆவரேஜ் வியூஸை விட இது அதிகம். அப்ப பாத்துக்கோங்க, உமன்ஸ் கிரிக்கெட் நீங்க வந்து ரெவன்யூ எடுத்துட்டு வரலன்னு சொல்றீங்க, எடுத்துட்டு வராங்களே, வியூவர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்லயே ஹையஸ்ட் எவர் வியூஸ் இருந்துச்சு 27.5 அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா 445 மில்லியன் ஓவரால் இம்ப்ரெஷன் டிஜிட்டல் வியூஸ் வந்து வந்திருக்கு அக்ராஸ் தி குளோப். ஆக்சுவலி ஹாட்ஸ்டார் மட்டும் இல்லாம எல்லா பிளாட்ஃபார்ம்லாம் சேர்த்து 20 டைம்ஸ் இன்க்ரீஸுங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சோ நான் ஹரிஷ் போன வீடியோல சொல்லிருந்தா நான் இப்பவும் சொல்றேன், ஐ அக்ரி டு தட் பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. சரிங்களா? சோ வந்து இந்த சேலரி ரைஸ்மே வந்து சப்ஸ்டான்ஷியலா இன்க்ரீஸ் பண்ண நல்லா இருக்கும். டைரக்டா தூக்கி கொடுத்துடணும்னு சொல்ல, ஆனா அந்த ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்ல வரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே வீடியோல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யோ ஹரிஷ் எதையாச்சும் பேசியா, கடைசி 5 நிமிஷம் சும்மாவே உட்காந்துருக்க. சாரி நேயர்களே, ஆக்சுவலி நான் WPL வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. அதனால அவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி நிறைய இன்சைட்ஸ் வச்சிருக்கனால நல்லா பேசுறாங்களே, நம்ம எதுக்கு நந்தி மாதிரி குறுக்கால போயிட்டுன்னு சொல்லிட்டு டீசெண்டா நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். மத்தபடி நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது, உங்களுக்கே தெரியும். நான் பேசுவேன். சோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், எங்களை யோசிக்க வச்ச ஒரு கொஸ்டின். ப்ரோ இந்த மேட்ச் ஃபீஸ்னு சொல்றாங்கல்ல, இது வந்து பிளேயிங் 11ல இருக்கிற பிளேஸ்க்கு மட்டும் தானா, இல்ல ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பிளேஸ்க்குமே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் கொஸ்டின். நாங்களுமே பெருசா இதை பத்தி யோசிச்சது இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போய் பார்த்துதான் தெரியுது. ICC ஜெனரலா ஃபாலோ பண்ற என்னன்னா, பிளேயிங் 11க்கு வந்து ஃபுல் மேட்ச் ஃபீ வந்து கிடைச்சிரும். மிச்சம் இருக்கிற 4 பேர் அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பார்ஷியல் ஆஃப் சேலரி கிடைக்கும். 50% சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க சப்ஸ்டியூட்டா வந்தாலுமே சரி, வராட்டுமே சரி. சோ டொமஸ்டிக் லீக்ஸ் நீங்க பார்க்கும்போது BCCI அதான் ஃபாலோ பண்றாங்க. அந்த பிளேயிங் 11க்கு ஃபுல் சேலரி பிளஸ் இப்போ IPL வந்து இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களா, அந்த இம்பாக்ட் பிளேயருக்குமே ஃபுல் சேலரி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 3 பேருக்கு வந்து பார்ஷியல் அந்த 50% சேலரி வந்து கொடுக்குறாங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி கண்டென்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னடா இவர் அங்க போறாரு, அவர் இங்க போறாரு, யாரு தாண்டா எங்க போறாருன்னே புரிய மாட்டேங்குது. CSKல ஒரு நாள் நான் ஏஞ்சி பார்த்தா ஜடேஜா ரிலீஸ் ஆறான்னு சொல்றாங்க, இன்னொரு நாள் தூபே ரிலீஸ் ஆறான்னு சொல்றாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா தூபே பிளஸ் பிரேவிஸ் கொடுக்குறாங்களா, ஜடேஜா பிளஸ் பிரேவிஸா அவன் வந்து சம்டியூ ட்ரேட் பண்றாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. இதுல நடுவுல பத்திரானோட மேனேஜர் என்ன, அவர் வந்து
பிங்க் கலர்ல வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. ஸோ எஸ், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிட்டு ஜடேஜா அண்ட் சாம் கரன் வந்து எடுத்துக்கிறாங்கப்பா ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. எஸ், அது எல்லாமே உண்மை தான். ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சதுனால இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி எங்களால் பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு அதை பற்றின செப்பரேட் வீடியோ என்னென்ன நடந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து இந்த ட்ரேடை நடந்து முடிஞ்சிச்சு ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த நாளே போடுவோம். சரி, அடுத்து வந்து முடிஞ்சு போன ஒரு சீரிஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மென்ஸ் T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ அதுல நீங்க பாத்திருப்பீங்க, சில பேர் பாத்திருக்க மாட்டீங்க. வேர்ல்ட் கப்னால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அபேண்டன் ஆயிடுச்சு, செகண்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க, தேர்ட் ஃபோர்த் மேட்ச் நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஈக்குவல் பண்ணிடலாம் ஆஸ்திரேலியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஃபிஃப்த் மேட்ச்மே வந்து அபேண்டன் ஆயிடுச்சுங்க. சோ இது மூலியமா இந்தியா வின்ஸ் த சீரிஸ் 2-1. நாங்க வந்து சீரிஸ் டிரா ஆகும் 2-2 ஆகுன்ற மாதிரி 2 பேரும் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். அந்த மழை வந்து குறுக்க வந்து கெடுத்துச்சுலாம் சொல்ல மாட்டோம். நல்ல விஷயம் தான் இந்தியா ஜெயிச்சது அப்படின்றப்போ. ஃபோர்த் T20ல ஒரு சரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. அதுலயும் வந்து திடீர்னு ஒரு பேட்டரை வந்து நீ ஒரு பவுலர் யாரும் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அது யாரும் இல்ல, கௌதம் கம்பீர் தான் நம்ப வச்சிருக்காரு. சிவம் தூபே 2 விக்கெட் எடுத்தாரு, 2மே சரியான விக்கெட்டுங்க. 160 தான் அடிச்சோம். அந்த பிச்சில வந்து அது நல்ல ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா பேட்டிங் கொஞ்சம் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கும்போது மிச்சல் மார்ஷ் ஆஸ் யூசுவல் ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த மிச்சல் மார்ஷ் விக்கெட் மட்டும் இல்லாம போன மேட்ச்ல வச்சு செஞ்ச டிம் டேவிட் விக்கெட்டையும் எடுத்தாரு. அது பவுன்ஸ் அவுட் பண்ணாரு சிவம் தூபே. எனக்கு அது நினைக்கும் போது சிரிப்பு இப்ப கூட என்னால நம்பவே முடியலங்க. டிம் டேவிட தூபே பவுன்ஸை வச்சு ஒரு பவுன்ஸ் அவுட் பண்றாரு. அந்த அளவுக்கு 2 கீ விக்கெட். கடைசியில வாஷிங்டன் சுந்தர் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. டெய்லண்டர் வந்து எடுத்து ஸ்டாயினிஸ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் 2 டெய்லண்டர் எடுத்துட்டு நல்ல அக்ஷர் பட்டேல் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஓவரால் பார்க்கும்போது இந்தியாவோட பவுலிங் நல்லா இருந்துச்சு 4th T20ல. மீன்வைல் 5th T20 as we said மழையில வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. பட் அதுலயுமே சுப்மன் கில் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா நல்லா ஆடுறா மனுஷன், இன்னைக்கு மழை வருமோ அப்படின்னு பார்த்தேன். மழை வந்துருச்சு, அபேண்டன் ஆயிடுச்சு. சோ இதை பத்தி அபிஷேக் சர்மாட்ட போஸ்ட் மேட்ச்ல கேட்கும்போது, நாங்க வந்து ஐஸ் அண்ட் ஃபயர் காம்பினேஷன் எல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து ஃபயர் அண்ட் ஃபயர் தான். 2 பேருமே அப்படிதான் ஆடுவோம். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஆடிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு கில் எப்படி ஆடினாரு. கில்லுக்கு வந்து முட்டு கொடுக்கிற அளவுக்கு இப்ப அபிஷேக் சர்மா வளர்ந்துட்டாரு. எஸ், அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த சீரிஸாவும் ஆயிட்டாரு இது மூலியமா. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 1000 runs in T20 இன்டர்நேஷனல் ஒரு ரெக்கார்டையும் வந்து அவர் வைக்கிறாரு. 500 and some balls. ஆமா, பால்ஸ்மே இல்ல, இன்னிங்ஸுமே ஆக்சுவலி பிகம்ஸ் தி ஃபாஸ்டஸ்ட். ரெண்டுலயுமே வந்து இது பண்ணிட்டாரு. மீன்வைல் எல்லாமே பாசிட்டிவா இருக்கா இந்தியாவுக்கு? சூப்பர் வேர்ல்ட் கப் பிரிபரேஷன் வந்து வேற லெவல்ல போச்சான்னு கேட்டீங்கன்னா, இதே கேள்வியே சூரியகுமார் அதோட கேட்டாங்க. ஏன்னா கடைசி 7 bilateral series ஆஃப்டர் தி 2024 T20 வேர்ல்ட் கப் எல்லாமே ஜெயிச்சிருக்கோம். ஆனா சூரியகுமார் அதை வந்து இல்லைங்க, எல்லாமே எல்லாம் கரெக்டா இல்ல, இன்னும் சில லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க வந்து ஃபில் பண்ணணும், தேர் ஆர் சர்டன் கேப்ஸ் டு பி ஃபில்ட்னு வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் அந்த பேட்டிங் ஆர்டர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து இதுதான் ஃபிக்ஸ்ட்னு வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இல்ல. அதுதான் வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நாங்க வந்து கூடி சீக்கிரம் டிசைட் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பேட்டிங் பொசிஷன்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னது என்னன்னா, டாஸ். இந்த சீரீஸ்ல 8 மேட்ச்ல 7 டாஸ் தோத்துட்டீங்க, ODI and T20 சேர்த்து அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து, நாங்க மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் டாஸ் தோத்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி சூரியகுமார் யாதவுக்கு இன்னொரு ரெக்கார்டுமே வந்திருக்கு. He joins Virat Kohli and Dhoni to win a T20 international series in Australia against Australia. வாவ். ஆஸ்திரேலியாவில் இந்த T20 சீரிஸ் பார்த்தோமா, ஆஸ்திரேலியாவுக்கு மிக அருகில் இருக்கிற நியூசிலாந்துல இன்னொரு T20 சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். நம்ம பங்காளிங்க தான் அங்க போய் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு வேற லெவல் விக்டரி. அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க, இதே மாதிரி தான் 166 அடிச்சு அதை வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் பா, கை கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அடுத்த 2 மேட்ச் வந்து ருக்கோஜாரா, நாங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. 210 சம்திங் சேஸ் பண்ணோம். அதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தேவர் அவுட் ஆஃப் த மேட்ச் கம்ப்ளீட்லி. ஆல் ஆஃப் சடன் திடீர்னு ரோமன் பவல் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த மேட்ச் எங்க இருந்தோ இந்த மேட்ச் எப்படியோ எடுத்துட்டு வந்தாங்க. கடைசி ஓவர்ல 16 ரன் அடிக்கணும். ஜேமிசன் அந்த ஓவரை வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. ஐ திங்க் he gave away only 12 runs or something. 3 runsல வந்து ஜெயிச்சாங்க நியூசிலாந்து. சோ வந்து மேட்ச் வந்து 1-1 இருந்துச்சு. அடுத்து 3rd T20ல திரும்ப இதே மாதிரி தான் ஒரு சேஸ் ஒன்னு பண்ணோம். ஸ்டார்டிங்லேயே தேவர் அவுட்டுங்க, 100 for 8 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் மேட்ச் ஓவர் நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் மறுபடியும் அடிக்கிறாரு. அவரை தாண்டி இந்த முறை வந்து ஷமார் ஸ்பிரிங்கர்னு ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் CPL பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமான நேம் தான். அவர் வந்து 2 பேரும் திடீர்னு செமையான பார்ட்னர்ஷிப். கடைசி ஓவர்ல 12 ரன் தான் வேணும், அதே 2 விக்கெட் பாக்கி இருக்கு. அப்ப ஜேமிசன் திரும்ப வந்து ஒரு கிளச்சான ஓவர் போட்டு ஐ திங்க் கேவ் அவே only 2 runs or something. நியூசிலாந்து வந்து 9 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. 4th T20 இந்த ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ற மார்னிங் நடந்துச்சு, அபேண்டன் ஆயிடுச்சு. சோ 5 மேட்ச் T20 சீரிஸ்ல இப்போதைக்கு நியூசிலாந்து have lead 2-1 லீடிங்ல இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் பெண்டிங் இருக்கு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ் டிரா, நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ் வந்து நியூசிலாந்து வின். அதுக்கப்புறம் ODI சீரிஸும் பெண்டிங் இருக்கு. சோ அது எப்படின்றத நம்ம அடுத்த வீக்லி வீடியோல பார்க்கலாம். மீன்வைல் பாகிஸ்தான்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போன தடவை ODI சீரிஸ் வந்து அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நடந்துட்டு இருக்குங்க அப்படின்ட்டு. அதுல செகண்ட் ODIல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 270 வந்து சேஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு குவிண்டன் டிகாக்ஸ் கம்பேக் செஞ்சுரி. அவர் வந்து ரிட்டையர்லாம் ஆயிட்டாரு. திடீர்னு வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து நான் ஆட போறேன்னு சொல்லி இந்த ஃபார்மேட்ல ஆடினாரு. வந்த உடனே 2வது மேட்ச்ல சம்திங் செஞ்சுரி ஒன்று அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம 8 விக்கெட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. ஆஹா, சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா அப்படின்ட்டு வந்து
வந்து சீரிஸ் வந்து லெவல் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 140க்கே சுருண்டுட்டாங்க. அதுவும் கடைசி 8 விக்கெட் 32 ரன்னுக்கே வந்து எடுத்துட்டாங்க. சோ தட் வாஸ் a very very exceptional collapse by சவுத் ஆப்பிரிக்கா. பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியா அதை சேஸ் பண்ணிட்டாங்க. சோ they took the series 2-1 against சவுத் ஆப்பிரிக்கா. சோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க சீரிஸ். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கான்னு பேசும்போது அடுத்து இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் பற்றி தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு செகண்ட் டெஸ்ட் பற்றி ஒரு நல்ல ஃப்ளோவாக பேசி வச்சுருந்தோம். பட் டெக்னிக்கல் கிளிச்னால அவுட்புட் வரும்போது சரியாக வரல. ஸோ எடிட்டிங்கில் மொத்தமாக அது கடைசி நேரத்தில் தூக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதை பற்றி திரும்பவும் நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம்ல, அந்த வீடியோவில் கண்டென்ட்டாக நாங்கள் வந்து பேசிடுறோம். ஸோ மன்னிச்சுக்கோங்க நேயர்களே. அடுத்து இந்தியான்னு சொல்லும்போது ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் நடந்து முடிச்சுங்க. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஃபேன் கோட்ல மார்னிங் 5:30 மணில இருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் மேட்ச் வரிசை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை பத்தி நாங்க ஆக்சுவலி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு டைம் கிடைக்கலன்றதுனால நாங்க பேசல. ஓகே, அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான். இந்தியா வந்து ஜெயிச்சாங்க பாகிஸ்தானை. எக்கச்சக்க ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் எங்கெல்லாம் தோக்கடிக்கிறாங்களோ உடனே ஒரு குரூப் வந்துருது ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. அது மேட்ச் பாக்குறாங்களோ இல்லையோ நியூஸை பார்த்து உடனே வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சது. அது அப்டேட்ன்றதை விட நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி தான். பிக் பேஷ்ல இருந்து அஸ்வின் விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் டியூ டு இன்ஜுரி. இதே இந்த சீரீஸ்ல இந்தியா ஸ்குவாட்ல அஸ்வின் பேர் இருந்துச்சு. அதே ரீசன்னால அவர் இந்த ஸ்குவாட்ல ஆடல. அவருக்கு பதிலா ஐ திங்க் பிரியங்க் பன்சல் கேம் இன்டு தி டீம். பட் அவரே ஒரு டொமஸ்டிக் லெஜண்ட் தான் ஃபார் குஜராத். ஸோ இந்தியா டீம் வந்து எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்ல ரொம்பவே சுமார் தான். டிகே கேப்டன்சி, ஸ்டூபர்ட் பின்னி, ராபின் உத்தப்பா, பிரியங்க் பன்சல், பரத் சிப்லி, இதான் வந்து டீம். அபிமன்யு மிதுன் அவர் வந்து ஒரு கர்நாடகா பவுலர் தெரியும்ல, அவர் இருந்தா இதுதான் வந்து டீம். இதை வச்சுட்டு பாகிஸ்தான் டீம் ஜெயிச்சிட்டாங்களா? பாகிஸ்தான் டீம் வந்து ஒரு ஓரளவுக்கு யங்ஸ்டர்னு வச்சுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த நாள், இது ஃபர்ஸ்ட் நாள் நடந்துச்சு. டே 2 குவைத், யுஏஇ, நேபாள், இதான் நம்ம ஆப்பனன்ஸ். இதுல குவைத்தோட ஜெயிச்சுதான் நம்ம வந்து அடுத்து போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே குவைத் நம்மள செஞ்சு அமிச்சாங்க. அடுத்து யுஏஇ கூட போறோம், யுஏஇ நம்மள செஞ்சு அமிச்சாங்க. அடுத்து நேபாள் கிட்ட போறோம். எப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சேச்சா அவங்கள மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், இருந்தாலும் அடிப்பட்டா அப்படின்னு போட்டு அவனுங்களும் அடிச்சு அவனுங்கள்ட்டையும் தோத்து கடைசியில ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாவும் தோத்துட்டு ஆக மொத்தம் நம்ம அந்த சீரீஸ்ல ஜெயிச்ச ஒரே ஒரு மேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிட்டோம், இது எங்களுக்கு போறோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனா அந்த சீரிஸ் எல்லாம் பெருசா யாரும் கன்சிடர் பண்றது இல்ல. ஆனா அந்த சீரிஸை வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க ஃபார் தி 6th டைம். அது வேணா அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. சோ 6th டைம் அவங்க ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் ஜெயிக்கிறாங்க. குவைத் இந்த மெயின் டைம் சர்ப்ரைஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. குவைத்தோட மெயின் டீம் தான். அவங்க மெயின் டீம் பிளேஸ்ல இருந்து 5 பேர் 6 பேரை கூட்டு வந்தாங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காவே இல்ல. ஏன்னா நான் குவைத் டீமை ஃபாலோ பண்றேன். நான் எப்படி நேபாளுக்கு எந்த அளவுக்கு ஹைப் பண்ணுவேனோ அந்த மாதிரி எனக்கு குவைத்தும் பிடிக்கும். அந்த வே தே பிளே நல்லா ஆடுவாங்க. சோ ஓவரால் இந்த ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் வந்து நிறைய பேர் ஒருத்தர் ஆக்சுவலி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. ஐ மீன் என்னோட ப்ரொஃபைலுக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. என்ன ப்ரோ இதுல ஃபுல்லா 6 போகுது, கிரவுண்ட் குட்டியா இருக்கு அப்படின்னாங்க. அந்த பேர்லயே இருக்கீங்க, டோர்னமெண்ட் பேரே அதான் ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் தான். அவங்களோட மோட்டிவே வந்து எவ்வளவு பேர் 6 அடிக்கிறாங்க அந்த மாதிரி பாக்குற மாதிரி தான். ஜாலியா போச்சு, ஒரு ஃபன்னான ஒரு டோர்னமெண்ட். இது யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. சோ பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அதனால சொல்றேன்னு சொல்லாதீங்க, இதுதான் ரியாலிட்டி. இது அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்த சீரிஸ் பாத்துருவோமா. இந்தியா வெஸ் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இந்த கமிங் வீக்லி ஒரு இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது. அது என்ன மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரப்போற ஏசியா ரைசிங் ஸ்டார்ஸ் மேட்ச் சீரிஸ் நடக்க போகுதுங்க சரிங்களா. போன சீரிஸ் வரைக்கும் அது எமர்ஜிங் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ரைசிங் ஸ்டார்ஸ் பேரை மாத்திட்டாங்க. அதுல இப்போ கமிங் வீக்கெண்ட் வந்து இந்தியா ஏ வர்சஸ் பாகிஸ்தான் ஏ மேட்ச் நடக்க போகுது. நம்ம போன வீக்கே இந்தியா ஏவோட ஸ்குவாட் போட்டிருந்தோம். அதை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ இதை பத்தி நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. சஷாங்க் சிங் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, பிரப்சிமரன் சிங் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்குவாட்ல அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா ஓகே பிரப்சிமரன் சிங் ஓரளவுக்கு ஒத்துப்பேன். பட் மீதி இருக்கிற பிளேயர்ஸை பாருங்க, இன்க்ளூஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அந்த இன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் வந்து பிரியான் சாரியா அண்ட் வைபவ் சூரியவன்சி. ஐ அம் சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் போத் தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளே டுகெதர். இன் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எமர்ஜிங் ஐ மீன் ரைசிங் ஸ்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி மீதி இருக்கிற டாப் ஆர்டர் பேட்டர் பாத்தீங்கன்னா நமந்திர் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் டிசர்வ்ட் சான்ஸ் ஓகேங்களா. மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா, பினிஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, அஸ்தோஷ் சர்மா, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. டீம் நல்லா இருக்கு. ஐபிஎல் டோர்னமெண்டே சூப்பரா இருக்குங்க. நம்ம அங்கங்க பார்த்த ஐபிஎல் அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஒரு டீமா விளையாடுறப்போ அது ஒரு தனி ஃபீலிங்க பாக்கும்போது. கரெக்ட். ரமன்தீப் சிங் போன வருஷம் இந்த சீரிஸ்ல தான் வந்து ஃபேமஸ் ஆனாரு. இந்த திரும்ப இந்த ஸ்குவாட்ல இருக்காரு அப்படின்றப்போ எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கு. இவர் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, இவரை பத்தி பேசுங்க அப்படின்னா இது ஒரு மெயின் டீம் கிடையாது, இது வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்குவாட் தான். புதுசா அமைச்சிருக்காங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாப்போமே. பவுலிங்கும் வந்து இந்த குர்ஜப்ரீத் சிங்லாம் வந்து சிஎஸ்கேல வந்து மீம் மெட்டீரியலா இருந்த ஒரு குர்ஜப்ரீத் சிங் கடைசி ஒரு 1 இயரா சூப்பர் டெவலப், அவர் நல்லா டெவலப்பும் பண்ணிருக்காரு. அவர் வந்து அடுத்த லெவல் எப்படி பவுலிங் போடுறது பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. இதுதான் நான் வந்து அப்படிதான் நான் சீரிஸை பாக்குறேன். மத்தபடி எக்ஸ்க்ளூஷன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி கிடைக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது இதுல கிடைக்கும். அதை சொல்லிட்டு இந்த சீரிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த சின்ன பசங்களை ஆட விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நவம்பர் 16 அதாவது என் தலைவன் பர்த்டே அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்கும் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீக்லி வீடியோல அப்டேட்டா பார்ப்போம். இதெல்லாம் விடுங்க, இந்த வீக்கோட அப்கமிங் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷஸ். எஸ், தி ஆஷஸ் ஃபீவர் இஸ் பேக். டவுன் அண்டர்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நடக்க போகுது. அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ரெண்டு டீமுமே வந்து செம இது அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க.
அதுல ஆஸ்திரேலியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட என்டையர் ஸ்குவாட் -1 அதாவது உஸ்மான் கவாசா தவிர மீதி இருக்கிற ஆல் ஸ்குவாட் மெம்பர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, இன்க்ளூடிங் அலெக்ஸ் கேரி, இன்க்ளூடிங் மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட், எல்லாருமே மெயின் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க. அது வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனா இருக்கும். அதுல வந்து அகைன் பேட் கமின்ஸ் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. மீன்வைல் இந்த சைடு இங்கிலாந்து லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து ஆடுறாங்க அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். அது வந்து பெர்த்ல ஒரு ஸ்டேடியம்ல வந்து ஆடுறாங்க, which is going to conduct first ever match. ரெண்டு டீமுமே வந்து பிராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. who will come on top ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் ஜெயிப்பாங்க, பெர்த்ல ஆப்டர் ஸ்டேடியம்ல அந்த மேட்ச் நடக்க போகுது, யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். அண்ட் மீன்வைல் பேட் கமின்ஸ் கொடுத்த ஒரு அப்டேட், செகண்ட் டெஸ்ட்ல he is most likely to come back. சோ வந்து பிரிஸ்பேன்ல காபால மேட்ச் நடக்க போகுது. பேட் கமின்ஸ் இஸ் வெரி ஆப்டிமிஸ்டிக். நான் இன்னும் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணல, ஆனா என் பாடி வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. பட் அப்படியே செகண்ட் மேட்ச்ல இல்லைன்னா தேர்ட் மேட்ச்ல கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இட்ஸ் பிக் பாசிட்டிவ் அப்டேட் ஃபார் ஆஸ்திரேலியா. அவர் வந்து ஃபுல் ஃபிட்னஸ்ல இருக்காரோ இல்லையோங்க, இங்கிலாந்துக்கு ஒரு பயங்கர சைக்கலாஜிக்கல் இதுதான் பேரியர் தான் கமின்ஸ் வந்துட்டாருனா. இதை பத்தி நீங்க செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, ஆஸ்திரேலியா ஸ்குவாட் அந்த ஆஷஸ் பத்தின ஒரு ப்ரிவியூ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க பாக்குறோம், நாங்க வந்து போடலாம் ஐடியால இருக்கும். பட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஷெட்யூல், அது எப்படி போட முடியும்னு அலோகேட் பண்ணி நாங்க போட முடிஞ்சா போடுறோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து ஐசிசி T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுக்கான வென்யூ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. சோ வந்து இந்தியால 5 லொகேஷன் சூஸ் பண்ணிருக்காங்க. டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை, அகமதாபாத். சோ ஓகே, இதுதான் இங்கதான் நடக்கும். பெங்களூர்ல மேட்சஸ் நடக்காது, நமக்கு தெரியும் சின்னசாமியில. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ரெண்டுமே வந்து அகமதாபாத்ல தான் நடக்கும். அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் டீம்ஸ் பாத்தீங்கன்னா கொலம்போ அண்ட் கண்டின்ற வென்யூல தான் விளையாட போறாங்க. தட் இஸ் இன் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? சோ பை சான்ஸ் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் எங்கேயா வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கால விளையாடுவோம். கண்டிப்பா வரும். அதெல்லாம் பை சான்ஸ் கண்டிப்பா எப்படியா வந்துருங்க, அது வரணும்னு தான் வந்துரும். அண்ட் பாகிஸ்தான் இப்போ வந்து ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அகமதாபாத்ல தான் விளையாடணும். அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. சோ சென்னையில இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. தாண்டி செகண்ட் மேட்ச் வருமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல வந்து நம்ம என்னதான் மேட்சஸ் நடக்காது அப்படின்னு சொன்னாலும் வார்ம் அப் மேட்சஸ் பெங்களூர்ல நடக்கும். பட் அண்டர் தி க்ளோஸ் டோர்ஸ். அது என்ன விளையாடுவாங்க அவ்வளவுதான். ஒரு பெங்களூர்ல வைக்கணுமே வைக்கிறாங்க. என்ன இவங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, க்ளோஸ் டோர். ஓகே, உலகளாவிய செய்திகள் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உள்ளூர் செய்தியை பார்த்துருவோம். நம்ம ரஞ்சி டிராஃபி எடுத்து விடுறா தம்பி. சோ எஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேகாலயா வர்சஸ் அருணாச்சல் பிரதேஷ் ஒரு பிளேட் மேட்ச் நடந்துச்சு ரஞ்சி டிராஃபில. எலிட் குரூப் இல்ல, பிளேட் மேட்ச். அதுல மேகாலயாவை சேர்ந்த ஆகாஷ் சௌத்ரி அப்படின்றவர் 8 பால்ல 8 6 ஒரே ஓவர்ல 6 பால் 6 6 அடிச்சு தி ஃபாஸ்டஸ்ட் எவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு இன் 11 பால்ஸ். சோ இது வந்து ஹிஸ்டரி கிரியேட்டட். என்னதான் மொக்கா ஆப்பனன்ட் அப்படின்னு சொன்னாலும் ஹிஸ்டரி இஸ் ஸ்டில் ஹிஸ்டரி. சரிங்களா ப்ரோ? 8 பால்ல 8 6 அடிச்சா அதுல 48 ரன் வருது. 2 வந்து 3 பால் அடிச்சு. ஓகே, ஸ்டார்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் 3 பால் 2 ரன், அடுத்து 8 பால் 8 6 அடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ரவி சாஸ்திரி அண்ட் கேரி சோபர்ஸ் வச்சிருந்த அந்த யூனிக் ரெக்கார்ட் டு ஸ்கோர் 6 சிக்ஸஸ் இன் ஓவர் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அதையுமே வந்து இப்போ ஈக்குவல் பண்ணிட்டாரு. இது அப்படியே சொல்லிட்டு மீதி இருக்கிற அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்படி போன வாரத்துல சிஎஸ்கேவை சேர்ந்த தீபக் ஜகபீர் ஹூடா ஒரு 200 அடிச்சு ரிட்டன்ஷனுக்கு அடி போட்டுட்டு இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொன்னோமோ, என்ன தீபக் ஹூடா மட்டும் அடிக்கிறான், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரான அஜய் சங்கர் தம்பி விஜய் சங்கர் அவரு வந்து ஒரு 151 அடிச்சு, அதுவும் 140 பால்ல அடிச்சு, நானும் இருக்கண்டா கண்டென்ஷன்ல ரீடைன் பண்ணுங்க காசி மாமா ஸ்ரீனி மாமா பாருங்க என்ன அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி எல்லா ஃபார்மேட்லயும் ஒரே ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு? அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி, அதுதான் இங்க மேட்ரு. நீங்க கேட்கலாம் தமிழ்நாட்டுல அவர் பேர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா கிடைக்காது. நீங்க வந்து அவரை திரிபுரா ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா தான் இருப்பாரு. அவர் வந்து 150 அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஷேக் ரஷீத் அவர் வந்து ஒரு கஷ்டமான பிட்ச்ல ஒரு 85 சம்திங் நாட் அவுட்ல இருந்தாரு. ஸ்ரேயஸ் கோபால் அதே மாதிரி தான் ஃபுல் கர்நாடகா டீம் ஃபிளாப் பண்ணும்போது அவர் ஒரு 70 நாட் அவுட் அண்ட் பவுலிங்ல வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து எல்லாருமே ரிட்டன்ஷன் கட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஃபார்மேட் வேணா மாறலாம், ஆனா பர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செல்லுமாங்க? சிஎஸ்கேல டெஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடுறீங்களா, ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்னா நான் வந்து கலாய்க்க விரும்பல. பட் திஸ் டைம் தேர் ஸ்ட்ரைவிங் வெரி ஹார்ட் டு புட் இன் பொட்டன்ஷியல் யங்ஸ்டர்ஸ் இன்டு தி டீம். சோ அதனால ஒரு மாற்றம். சஞ்சு சாம்சன் எஸ். ஓகே, சோ மீதி அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த அக்யூப் நபிதார் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தோம் கடைசி வீக்லி வீடியோஸா சொல்லிட்டு இருக்கோம், நல்லா போடுறாருங்க சூப்பரா போடுறாரு அப்படின்ட்டு. இந்த தடவையும் அகைன்ஸ்ட் டெல்லி 5 விக்கெட் ஆல் அவரை வந்து செலக்டர்ஸ் இஸ் நாக்கிங் ஆன் த டோர்ஸ். இப்ப செலக்டர்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா வந்து கேட்பேன். நான் மெயின் டீமுக்கு சொல்ல, நான் வந்து இந்தியா ஏ இந்த மாதிரி டீம்ஸ்க்கு தான் சொல்றேன், எடுத்துட்டு போலாம். ஏன்னா அந்த மனுஷன் சூப்பரா போடுறாரு, சூப்பரா ஸ்விங் ஆகுது. அப்கோர்ஸ் 29 இயர்ஸ் ஆச்சு, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த வயசுலயும் டெபியூ பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். செகண்ட், ஐ திங்க் இது ஆக்ஷனுக்கு முன்னாடி வரதுனால இட்ஸ் கிரேட் நியூஸ் ஃபார் ஹிம். கண்டிப்பா வந்து ஐபிஎல் டீம்ஸ் பார்ப்பாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஐபிஎல் டீம்ஸ் வந்து போவாங்க. நீங்க வந்து எடுத்து பாருங்க. அக்யூப் நபிதார் வந்து ஏதோ ஒரு டீம் வந்து சைன் பண்ணி வைக்கணும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அக்யூப் நபி மட்டும் இல்லாம சிவம் மாவி அவருமே வந்து இஸ் ஆல்சோ இம்ப்ரெசிங் வித் த பேட் ஆல்சோ வித் த பால். ஒரு அக்ரெசிவான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு ஃபார் யூபி. அவரும் வந்து இந்த ஐபிஎல் வந்து எடுப்பாங்க. மெயின் டீமுக்கு ஒரு வாரம் தெரியல, பட் ஸ்டில் இஸ் ஆல்சோ 25 அந்த இயர்ஸ் தான் ஆகுதுன்றப்போ அவரும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் யங்ஸ்டர் தானே. ஆக்சுவலி சிவம் மாவில சூப்பர் பவுலருங்க. அவர் கொல்கத்தால இருக்கும்போது நானே சொல்லிட்டு இருப்பேன் பரத் கிட்ட,
நல்ல போலரு எங்கேயோ நடுவில் ஏதோ மிஸ்டேக் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சீசன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேஸ்மே வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ரெகுலரா 140s போறாரு, அந்த 150 கிளாக் பண்றாரு. சோ பேட்டிங்மே நல்லா ஒரு அக்ரஷன் தெரியுது அப்படின்ற பட்சத்துல ஹர்ஷித் ராணா மாதிரி அவருமே ஒரு பொட்டன்ஷியலான அவரு கிடைக்க வேண்டியது இருக்கும், கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா மேட்சஸ் எல்லாம் சான்ஸ் கிடைச்சு. சோ ப்ராபபிலி நம்ம நெக்ஸ்ட் சீசன் ஐபிஎல் அவர் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே சொல்லிட்டு மும்பைல ஆடிட்டு இருக்க ரஞ்சி டிராஃபி மேட்ச் போயிடும். ஸோ மும்பைல முஷீர் கான் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதிகமா எதிர்பார்த்த நிறைய பிளேயர்ஸ் அடிக்கல. பட் முஷீர் கான் அண்ட் சித்தேஷ் லேட் அவர் ரொம்ப வருஷமா லேடாவே இருக்காரு, சின்ன பையனாவே இருக்காரு. டீம்ல அடிட்டே சான்ஸ் கொடுக்குறாங்க, அவர் டொமஸ்டிக் அடிச்சுதான் இருக்காரு. அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இவங்க எல்லாம் அடிக்கிறத வந்து யாரு வந்து பாத்துட்டு இருந்தாங்க ஃப்ரம் த டக் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சர்மா எக்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா அவர் வந்து பாத்துட்டு இருந்தாரு. டக் அவுட்னா பெரிய பெவிலியன்லாம் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. பட் மும்பைல தான் மேட்ச், பிகேசி குர்லால வந்து மேட்ச் நடந்துருச்சு. ஸோ அங்கதான் மேட்ச்ன்றதுனால அவர் ஊர் தானே உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருந்தாரு. ஸோ அடுத்து ஃபியூச்சர் மும்பை பிளேயர்ஸ் வந்து அவர் நிறைய அட்வைஸும் கொடுத்துருப்பாரு கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு. அந்த ஃபியூச்சர் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் வந்திருக்கலாம். மேபி எப்படி விளையாடுறாங்க. சித்தேஷ் லார்லாம் ஆக்சுவலி மும்பைல இருந்தாருங்க, மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு. ஆக்சுவலி மும்பை சொல்லிட்டு எப்படி நம்ம தமிழ்நாடு விடுவோமா, தமிழ்நாடுமே வந்து பார்த்தவங்க அவர் வந்து ரஞ்சி டிராஃபில சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அதே நிலைமை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அகைன்ஸ்ட் ஆந்திரா நினைச்சோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு கிடைச்சிருச்சு. மேட்ச் ரொம்ப டைட்டா போகுது. ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டமான பிச்சு. இதுல வந்து ஆந்திராவை சேர்ந்த ஷேக் ரஷீத் வந்து ஒரு 80 அடிச்சாரு. பட் இருந்தாலும் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா போகுது. நம்ம ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ தமிழ்நாடு வந்து ஒரு 180-7 ஏதோ இருக்காங்க லீடியும் சேர்த்து. ஸோ ஒரு 200, 210, 220 மேல போயிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி குட் ஸ்கோர் டு டிஃபெண்ட். எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. பார்க்கணும் அது வந்து இந்த மேட்ச் எப்படி முடியும். ஒருவேளை தமிழ்நாடு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா செம அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தேர் எலிமினேட்டட் அவுட் ஆஃப் த ரஞ்சி டிராஃபி. ஸோ ஓகேங்க, உள்ளூர் செய்தி உலக செய்தி எல்லாமே பார்த்தாச்சு. அப்கமிங் மேட்சஸ் நம்ம வந்து போன எபிசோடுமே சொல்லல, இந்த எபிசோடுமே நம்ம சொல்ல மாட்டோம். அது ஏன்னா கொஞ்சம் டியூரேஷன் கன்ஸ்ட்ரெயின் தான். நம்ம டியூரேஷன் நிறைய போயிட்டு இருக்கனால சில விஷயங்கள்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒமிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணா நீங்க நெட்ல போட்டதுமே எல்லாமே ரெடியா வருது. சோ அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் பாத்துலாமா? எஸ் ஆஃப் கோர்ஸ் உமன்ஸ் பிக் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாளே ஒரு 3 மேட்ச் நடந்துச்சு. 3மே ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு என்கவுண்டர். அண்ட் ஆக்சுவலி மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அவங்க வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க வந்திருந்தாங்க ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல. ஜார்ஜியா வேர்ஹாம் அவங்க வந்து கேப்டனா இருக்காங்க டியூ டு தி இன்ஜுரி ஆஃப் சோஃபி மொலினியோ. அவங்க வந்து ஒரு கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிட்னி சிக்ஸர்ஸை சேர்ந்த ஆஷ்லி கார்ட்னர் அவங்களும் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்து அவங்களும் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஸ்டெம்பிங் வந்து ஒரு ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆக்சிடென்டல் ஸ்டெம்பிங். சோஃபி டிவைனோட விக்கெட்ல அவங்க ஏறி போயிருவாங்க. கீப்பரோட பேட்ல அடிச்சு பால் வந்து ஸ்டெம்ப்ல உருண்டு போய் அடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்டெம்பிங் வந்து இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, 180 வந்து சேஸ் பண்ணாங்க. இது உமன்ஸ் கிரிக்கெட்ல கொஞ்சம் ரேர் தான். அதுவும் வந்து பிக் பேஷ் ஒரு கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்ல சரிங்களா. அது வந்து ஒரு 160, 150 தான் அடிப்பாங்க. அங்க 180 வந்து ஹாபார்ட் ஹரிகேன்ஸ் வந்து சேஸ் பண்ணிருந்தாங்க. தேங்க்ஸ் டு இவங்க டேனியல் ஒயிட் இங்கிலாண்டை சேர்ந்து அவங்க 95 கிட்ட அடிச்சாங்க. அப்புறம் நிக்கோலா கேரி அவங்க வந்து ஒரு 50 அடிச்சு ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரன் சேஸ் வந்து அவங்க செஞ்சு முடிச்சாங்க. ஸோ உமன்ஸ் பிக் பேஷ் நிறைய பேர் ஆக்சுவலி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க போடுங்க ப்ரோ, ஒருத்தர் டிஎம் எல்லாம் பண்ணிருந்தீங்க. ஒன்ஸ் அகைன் நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் டைம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் போடல. பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த சீரிஸ். கண்டிப்பா எல்லா மேட்சும் உட்காந்து பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு வீக்லி பீடியால எல்லா அப்டேட்டும் வரும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ரோ 100ல வந்து 5 பேர் கிடையாது ப்ரோ, 4 பேர் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிபிகேஷன். நானும் போய் செக் பண்ணேன், அது 4 பேர் தான். ஸோ யா தேங்க்ஸ் சார். ஓகே, இப்போ செய்திகள் நிறைவடைந்தன. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட நீங்க அப் டு டேட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.